குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடியிங் த பாஸ்ட். அதாவது நம்மளோட கடந்த காலத்தை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாவ் யூ எவர் ஒண்டர்ட் ஹவு பீப்புள் லிவ் இன் த பாஸ்ட்? நமக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க இல்லையா நம்மளோட முன்னோர்கள். ஸோ அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நினச்சாலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வாட் டிட் தே ஈட்? அவங்க எந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்ருப்பாங்க. வாட் கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸ் டிட் தே வேர்? அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஹவுசஸ் டிட் தே லிவ்? எந்த மாதிரியெல்லாம் அவங்க வீடு கட்டி வாழ்ந்திருப்பாங்க. தென் வாட் கேம்ஸ் டிட் த சில்ட்ரன் ப்ளே அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் டிட் தே அட்டெண்ட்? அப்போ ஸ்கூல் இருந்திருக்கா இல்லையா, எந்த மாதிரியான எஜுகேஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, அப்போ சில்ட்ரன் என்ன விளையாட்டுலாம் விளையாடிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஹெல்ப் அஸ் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் டு ஆல் திஸ் கொஷின். ஸோ இதுக்கு தான் ஹிஸ்ட்ரிங்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட இந்த எல்லா கொஷின்ஸ்க்கும் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா. ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட். அதாவது நம்மளோட கடந்த காலத்தை பற்றி நம்ம படிக்கிறது தான் வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். லுக் க்ளோஸ்லி அட் த வேர்ட் ஹிஸ்ட்ரி. டஸ் இட் கண்டெயின் another வேர்ட்? எஸ், இட் டஸ். த வேர்ட் ஸ்டோரி. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வேர்டை நம்ம டீப்பாக நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் இன்னொரு வேர்ட் மறைஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ் ஸ்டோரி. அதை பிரித்து பாருங்கள். ஸ்டோரி அப்படிங்கிற வேர்ட் தான் அதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா. இப்போது நமக்கு முன்னாடி விழுந்தவங்கலாம் எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் ஒரு கதையாக பார்க்குறது தான் ஹிஸ்ட்ரி. ஒய் ஸ்டடி ஹிஸ்ட்ரி? ஓகே, நாம் எதுக்காக இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி இஸ் மேடப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் ஆக்வர் இன் த பாஸ்ட். இப்போ நமக்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும் இல்லையா, நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் ஹிஸ்ட்ரி. சிட்டிங் இன் அ ஹிஸ்ட்ரி பீரியட் மெனி ஆஃப் யூ மஸ்ட் ஹாவ் ஆஃபன் ஒண்டர்ட் ஒய் ஸ்டடி ஹிஸ்ட்ரி. இப்போ நாம் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸில் உட்காந்துருக்கும் போது நம்ம நிறைய பேர் அடிக்கடி நினைப்போம், எதனால் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சிருப்போம். ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் அபவுட் த பாஸ்ட். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்த்தோன்னா நமக்கு நம்மளோட கடந்த காலத்தை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லி தருது. பட் ஒய் ஸ்டடி அபவுட் த பாஸ்ட்? ஆனால் நம்ம எதனால் நம்மளோட கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரெசண்ட். அதாவது இப்போ நடந்துட்டுருக்க விஷயங்களை பற்றி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது முடியும். சின்ஸ் ஹிஸ்ட்ரி இஸ் அ கண்டினியூஸ் ஸ்டோரி ஆஃப் ஒன் ஈவெண்ட் லீடிங் டு அனதர், த ப்ரெசன்ட் cannot be understood without understanding the past. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு இல்லையா. ஒன்றொன்றும் ஒன்றொன்னோட ரிலேட் ஆகி தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தொடர்ச்சி இருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் இது மாதிரி கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கிறதுனால நமக்கு அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் இப்போ நடந்துட்டுருக்கதை பற்றி நாம் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு நோ அண்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் we have to be aware of its past. இப்போ நம்ம நம்மளோட கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற விஷயங்கள் மூலம் அதில் நாம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் ஃப்ரேம்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. History is generally divided into 3 time periods: pre-history, proto-history and history. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹிஸ்ட்ரியை ஒரு மூணாக பிரிச்சுருக்காங்க. அது ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம். The prehistoric period is the time when writing had not been invented. இப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அப்போ ஒரு ரிட்டன் ரெக்கார்ட்ஸே நமக்கு இல்லை, அதாவது எழுத்து வடிவம் அப்படிங்கிறதை கண்டுபிடிக்கலை. ஹென்ஸ் there are no written records of this period. ஸோ அதுதான் ரிட்டன் ரெக்கார்ட்ஸே இல்லாத காலத்தை தான் நாம் ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். our knowledge of pre-history is based entirely on archaeology. அப்புறம் எப்படி நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கியாலஜி, அதாவது அகழாராய்ச்சி. அவங்க எப்படி இந்த ப்ரீ ஹிஸ்டாரியை நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா to understand prehistory, archaeologists dig deep into the ground and dig out the remains of the past. அவங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்லாம் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த மண்ணுக்கடியில் நிறைய பொருட்கள் புதைஞ்சிருக்கு. அதெல்லாம் தோண்டி எடுக்கிறது மூலமாக அவங்களோட ரிமைன்ஸ், அவங்க யூஸ் பண்ண பொருட்களை ரிசர்ச் பண்ணுறது மூலமாக எந்த மாதிரியான மனிதர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க, அந்த சொசைட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஆர்கியாலஜிஸ்ட் நமக்கு சொல்கிறாங்க. தீஸ் ஃபிசிக்கல் ரிமைன்ஸ் சச்சஸ். ஸோ எந்த மாதிரியான பொருட்கள்லாம் நமக்கு இந்த அகழாராய்ச்சியில் அடிக்கடி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட்ஸ், பானை ஓடுகள்லாம் நிறைய கிடைக்கும். ஜுவல்லரி, அவங்க யூஸ் பண்ண ஜுவல்ஸ் எல்லாம் கிடைக்கிது. டூல்ஸ், இப்போ இந்த ஸ்டோனேஜ் பீப்புளெலாம் பார்த்தோன்னா நிறையா
ஸ்டோன் டூல்ஸ், அதாவது கற்கருவிகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் கிடைக்குது. தென் காயின்ஸ், அதுக்கப்புறமா போன்ஸ், மனிதர்களோட எலும்புகள், விலங்குகளோட எலும்புகள், இதெல்லாம் கிடைக்குது. ஸோ ஹெல்ப் them டு நோ அபவுட் த பாஸ்ட். ஸோ இது மூலமாக அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்திருக்காங்க, அந்த மக்கள் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. த ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் இஸ் த டைம் ஃபார் விச் வி ஹாவ் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். இப்போ ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும், ஆனால் வந்து எந்த ஸ்கிரிப்டில் அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாது. however they are very few and still cannot be read. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் அதை வந்து நம்மளால் வந்து படிக்க முடியாது. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் பீரியட் ஆல்சோ. இப்போது ப்ரீ ஹிஸ்ட்ரியில் பார்த்த மாதிரி ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வந்து நமக்கு ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதை நம்மளால் வந்து படிக்க முடியல, அதனால் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கங்கிறது வந்து நமக்கு தெரியல. அதனால் இங்கேயும் வந்து நமக்கு ஆர்கியாலஜியோட ஹெல்ப் தான் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த சிந்து சமவெளி நாகரிகம், அதை வந்து மோஸ்ட்லி வந்து ஆர்கியாலஜிக்கல் மூலமாக தான் வந்து நிறைய சைட்லாம் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்தெந்த மாதிரியான ரிமைன்ஸ், அவங்களோட ரிமைன்ஸ் நிறையா வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கியாலஜி மூலமாக தான் கிடச்சிருக்கு. அதனால் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, இப்போ இண்டஸ் வேலி பீப்புள் வந்து பார்த்தோன்னா நிறைய எழுதி வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க என்ன எழுதியிருக்காங்கங்கிறது வந்து நமக்கு தெரியல, அவங்களோட ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு தெரியல. அதனால் அதை வந்து நம்ம ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியில் தான் வச்சுருக்கோம். இப்போது ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். The time period after the invention of writing is known as history. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரி ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கும்போது பார்த்தோம், ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த டைமை தான் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். we have written records from this period. இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்லேருந்து தான் பார்த்தோன்னா நமக்கு எல்லாமே வந்து எழுத்து வடிவத்தில் நிறையா சோர்சஸ் வந்து கிடைக்குது. ஏர்லி ரைட்டிங்ஸ் வாஸ் டன் ஆன் ராக்ஸ், பில்லர்ஸ், காப்பர் பிளேட்ஸ், கிளே டேப்லெட்ஸ். இப்போது ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து எடுத்ததும் புக்கில் எழுதியிருப்பாங்களா? கிடையாது. அவங்க வந்து எங்கெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராக்ஸ், மலைகளில் எழுதியிருப்பாங்க. பில்லர்ஸ், ஏதாவது கல் தூண், அந்த மாதிரியான பில்லர்ஸ். இப்போ நம்ம அசோகன் பீரியடில் பார்த்தோன்னா நிறைய பில்லர்ஸ் எவிடன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா காப்பர் பிளேட்ஸ், களிமண், இந்த மாதிரியான இடங்களில் தான் அவங்க வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்துருக்காங்க. Palm leaves and on the barks of beech trees. Over the years, many of these evidence has been destroyed. அதுக்கப்புறம் நமக்கு இருக்க இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேனுஸ்கிரிப்ட், அதாவது ஓலைச்சுவடிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து அதிகமாக வந்து பனை ஓலைகள், பாம் லீவ்ஸில் தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே நம்மளால் வந்து அதை வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் நிறையா இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் வந்து அழிஞ்சு போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. The one that remains, however, are the rich source of information. அப்படி அழிஞ்சு போனாலுமே ஏதாவது ஒன்று ரெண்டு அதில் வந்து மிச்சம் இருந்து அது நமக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா அதிலேருந்து நாம் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ டேட்ஸ் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு இயரை வந்து மென்ஷன் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம், பிசி, ஏடி, சிஇ அப்படின்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எந்த இயரை வந்து குறிக்குது, எப்படி வந்து அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டேட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் பிசி அண்ட் ஏடி. இப்போது ஆரம்பத்தில் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய இயர்லாம் வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிசி, ஏடி, அதாவது வந்து ஒரு 500 பிசி, ஒரு 600 பிசி, அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ பிசி அப்படின்னா வந்து பிஃபோர் கிரைஸ்ட், ஏடி அப்படின்னா வந்து அன்னா டொமினி. அதாவது இப்போ தமிழ் புக்கிலலாம் வந்து இதை என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா கிபி, கிமு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அது வந்து அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அன்னா டொமினி அப்படின்னா வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதை யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிசிஇ, பிஃபோர் த காமன் ஈரா, அண்ட் சிஇ அப்படின்னா காமன் ஈரா, பொது ஆண்டுக்கு முன் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து யூஸில் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ ஒரே டேட்டில் இருக்க 2 வருஷத்துக்கு இடைப்பட்ட பீரியடை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு குப்தா பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். குப்தா பீரியட் அப்படின்னு போட்டு ஒரு 500 பிசி டு 200 பிசி அப்படின்னு வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா இப்போது அவங்க வந்து எத்தனை இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா
இப்போ ரெண்டுமே வந்து பிசியில் தான் இருக்குது. 500 பிசிஇ டு 200 பிசின்னு இருக்குன்னா, இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இடையில ஒரு 300 பிசிஇ கிடைக்குதா. ஸோ அவங்க வந்து ஒரு 300 பீரியட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியும். அதே மாதிரி தான் இப்போ சேம் டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பீரியடை நாம் வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை லெஸ் பண்ணி நாம் வந்து போடணும். அதே மாதிரி இப்போது டேட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. இப்போது ஒரு 500 பிசிஇ டு 200 சிஇ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தோன்னா நமக்கு பிஃபோர் காமன் ஈரா, இப்போது 200 அப்படிங்கிறது பார்த்தோன்னா காமன் ஈராவில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ 500 + 200 = 700. ஸோ இதுக்கு இடைப்பட்ட டைம் பீரியட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒரு 700 இயர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணி தான் வந்து ஹிஸ்ட்ரியை எழுதணும். தென் த ஜியாகிரபிக்கல் ஃப்ரேம்ஒர்க், அதாவது இப்போ வந்து நில அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். The geography has played an important role in the history of India. A large country like India has diverse geographical feature. இப்போ வந்து ஜியாகிரஃபி அப்படிங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி பற்றி நாம் பேசும்போது ஜியாகிரஃபி அப்படிங்கிறது வந்து அதோட கனெக்டான ஒரு விஷயந்தான். இப்போது இந்தியா மாதிரி இருக்க இன்னும் சில கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரஃபி, அதாவது இதில் வந்து நிறைய டைவர்ஸ் ஜியாகிரஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ பூமியோட மேற்பரப்பில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். அதாவது மலைகள், கடல், இந்த மாதிரி எல்லாமே அதில் வந்து வந்துடும் இல்லையா. ஸோ அதில் வந்து எதெல்லாம் வருது ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா மவுண்டெயின்ஸ் இருக்குது, டெசர்ட் இருக்குது, ஃபர்டைல் வேலிஸ், ரிவர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஜியாகிரஃபியில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. தி ஹிமாலயா மவுண்டைன் இன் த நார்த் ஆக்ட் நேச்சுரல் பேரியர் பிட்வீன் த இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. இப்போது இந்தியாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் இடையில இருக்க ஒரு இயற்கை அரண் மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமாலயா. The passes in these mountains have acted the roots of contact since ancient times. People, soldiers, merchants, traders, travelers, scholars and others. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வரதுக்கு, அதாவது நிறைய பேர் வந்து இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, வணிகம் செய்கிறதுக்காக வந்திருப்பாங்க, சோல்ஜர்ஸ் வந்திருப்பாங்க, ஸ்காலர்ஸ் நிறையா வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஸ், இந்த ட்ராவலர்ஸ் எல்லாருமே வரதுக்கு இது வந்து ஒரு வழியாகவும் இருந்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. They have brought new ideas, customs and habits that have made out the culture richer. இப்போ வந்து ஸோ இப்படி வந்தது மூலமாக இந்த மாதிரி நிறையா வெளிநாட்டு தொடர்பு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கல்ச்சர், அவங்களோட பழக்க வழக்கங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்மளை பற்றி வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் the Indus and the Ganga plains are very fertile regions. So is the valley of river Narmada. The river valleys were areas the people settled first. இப்போது இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நர்மதா, கங்கா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வளமான பகுதிகளாக வந்து சொல்லுவோம். ஏன்னா வந்து நல்லா வந்து ஆறு, நல்ல வாட்டர் பாடி இருக்கிறதுனால. ஸோ இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீப்புள் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா the river provided sufficient water for all their needs. இப்போ வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எது தேவை அப்படின்னு பார்த்தோன்னா வந்து வாட்டர் தான். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரிவர் சைடை வந்து சூஸ் பண்ணாங்க. The land near the river was very fertile. People could grow crops easily. ஸோ அங்கே இப்போது எனி டைம் அங்கே வந்து வாட்டர் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்க மண்ணெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வளமானதாக இருக்கும். எது வேணால் நம்ம வந்து ஈஸியாக வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த க்ராப் வேணால் நாம் வந்து அங்கே வளர்த்துக்கலாம். The river serve as means of transport. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் வந்து ரிவர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜியாகிரஃபி ஆல்சோ டிட்டர்மைன் த டெவலப்மெண்ட் சீன் இன் அ பர்டிகுலர் ஏரியா. பிளேசஸ் வித் அன்ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் ஆர் ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட். இப்போ வந்து ஜியாகிரஃபி அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப மக்களோட ஒரு கனெக்டான ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்ஃபேவரபிள், அதாவது வந்து நமக்கு சூட் ஆகாத சில சுற்றுச்சூழல்னால மக்கள் வந்து அங்கே வந்து கம்மியாக இருக்காங்க. த கல்ச்சர் தட் டெவலப்ஸ் தேர் இஸ் நாட் மச் அஃபெக்டட் பை எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நம்மளோட கல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மூலமாக டிஃபர் ஆகிட்டுருக்கு. அந்த அதர் ஹேண்ட் ஏரியாஸ் வேர் த என்விரான்மெண்ட் இஸ் ஃபேவரபிள் ஆர் டென்ஸ்லி பாப்புலேட்டட். ஸோ என்விரான்மெண்ட் எங்கே நமக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக இருக்கோ அங்கே வந்து நிறைய பீப்புள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி பற்றி நாம் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.